வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கும்போது ரவி ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே மீத்து ரெஸ்டாரண்ட் வந்து சுத்தமாக ஹோட்டல்லாம் போயிடுது. சாப்பிட்டவங்க எல்லாருமே சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு ரொம்பவே வியாபாரம் படுத்துருது. படுத்த உடனே அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. மீத்துட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி மீத்து நான் நடத்தும்போது இந்த அளவுக்கு இல்லை, வியாபாரம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு, வருமானம் குறைஞ்சிட்டு இருந்தால் நல்லாவே இருக்காது, நம்ம கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படிங்கும்போது, டேடி நான் கூட நிறைய படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன், என்னால் தான் கடை ஓடுதுன்னு சொல்லி நான் கூட மமதையில் இருந்தேன். ஆனால் வந்து ரவியோட சமையலில் தான் வந்து நம்ம கடை நல்லா போயிருக்கு அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மைதாம்மா, அந்த பையன் என்னாச்சு அப்படிங்கும்போது, எப்பா ரவியோட வீட்டம்மா வந்து தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சுட்டாங்க, ஹாப்பி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு வச்சு விட்டாங்க. வச்ச பின்னாடி ரவி அங்கே போக மாட்டார், என்கிட்ட தான் இருப்பான்னு சொல்லி உறுதியாக சொன்னார். நானும் அவரை நம்பி தான் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தரேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாளும் தரேன் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நான் வரலன்னு சொல்லிட்டாருப்பா அப்படிங்கும்போது, அது எப்படி திடீர்னு வர மாட்டேன்னு சொல்லுவார், நம்மளுக்கு ஒரு ஆள் எவ்வளோ இது, அவர் ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. அவனை ரவி கால் பண்ணுறாங்க. ரவி நான் வந்து மீத்து அப்பா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி உங்களால் என் மகளுக்கு வந்து ரொம்ப நட்டம்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா சொல்லுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும் வைக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் என் வீட்டம்மா பொசுக்குன்னு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டாப்புல. அங்கே வந்த மாஸ்டர் வந்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாப்புல, குக் வந்து நின்றுட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே வந்து சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கும்போது நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, தம்பி ஒன்றை வச்சு தான் கடை நல்லா போட்டுருந்துச்சு, நீ இப்படி போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் அங்கே ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எனக்கு முக்கியம்தான், அதை விட என் வீட்டம்மா எனக்கு முக்கியம் சார், நீங்கள் நல்ல ஆளை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. நான் என்ன டேடி சொன்னாப்புல அப்படிங்கும்போது, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா, இன்னும் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கடையை நடத்த விட்டோம் அப்படின்னா நம்ம கடை வந்து ரொம்ப சங்கடத்துக்கு போயிடும் அப்படிங்கும்போது, டேடி இதை நான் பார்த்துக்கிறேன், ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க புதுசாக அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நம்மளுக்கு வேண்டிய ஆளை அனுப்பி அங்கே இந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ சொதப்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீத்துக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள வர சொல்கிறாங்க. வர சொல்லி ரவி ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு ஆள் மாஸ்டர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள்லாம் போங்க, நீங்கள் போயிட்டு சாப்பாட்டில் அதிகமாக உப்பு என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன குழப்படி பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கடைக்கு ரொம்பவே கெட்ட பேர் ஆயிரும். கெட்ட பேர் ஆகிட்டுனா ஒருத்தர் அங்கே சாடம் போக மாட்டாங்க, நம்ம அதை எந்த அளவுக்கு பூதி பெருசாக்க முடியுமோ பெருசாக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நாளைக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் வந்து வேலையை வந்து கேட்குறாங்க ரவி ரெஸ்டாரண்ட்டில், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படிங்கும்போது, சார் நீங்கள் வேலை பார்த்தீங்களா, அதை தான் நாங்களும் வேலை பார்த்தோம், நாங்கள் வேறு பிராஞ்சில் வேலை பார்த்தோம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அப்படியா இப்போ அங்கே வேலை என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நீங்களாம் வந்து ரவிக்கிட்ட நல்லா பழக்கமாக தானே இருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு அந்தளவுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லும்போது நம்பாமல் எங்களை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிட்டுங்க வேலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே சமைக்கிற இடத்துல முக்கியமான இடத்துல ரவி நின்றுக்கிறாரு. அதனால் ரவி நிற்குது வரைக்கும் எங்கே எதுவுமே சொதப்ப முடியல. ரெஸ்டாரண்ட் நல்ல பேரும் புகழும் வந்துட்டுருக்கு. அண்ணாமலை வீட்டில் வந்து சொல்லுறாரு, டே ரவி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா போகுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, இதே மாதிரி கொண்டு போடா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, எப்போ அது வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி தான் உன்னைய பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாளே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இல்லைப்பா அவளுடைய முதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கும்போது, அங்கிள் நான் எவ்வளவோ சொல்கிறேன், ரவி இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கான், அதில் வர வருமான திறமை வேறு யாருக்குமா கொடுக்க போகிறோம், நாங்கள் 2 பேர் தானே எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சிரிச்சுக்கிட்டே ரூம் பார்த்து போகிறாரு. உடனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு சந்தோஷமாக இருந்தால் பார்வதி தானே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பார்வதி ரவி வந்து ரெஸ்டாரண்ட் போக மாட்டான்னா இப்போ போயிட்டாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுதாங்க, நாளைக்கு நம்ம ரவி ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சாப்பிட்டு வந்துடலாம், அதுபோக நான் வந்து யோகா பள்ளிக்கூடம் வச்சதுனால உனக்கு பார்ட்டி எதுவும் தரல, சிந்தாமணி நம்மளாம் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வந்தால் கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு அண்ணன்டா சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் ரவி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றாங்க. செம்மையாக சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சுதிமா நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி முதல் நாள் வந்து சாப்பிட்ருக்கீங்க, ஏதாவது உங்கள் ஞாபகார்த்தமாக கொடுத்துட்டு போகணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது நம்ம கடை தானே அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சாப்பிடுங்க ஓகே, பார்வதி ஆண்டியும் சாப்பிடட்டும், அவங்களும் நம்ம வீட்டில் ஒரே மாதிரி ஆள் தான், ஆனால் வந்து இந்த சிந்தாமணிக்கும் நம்ம வீட்டுக்கு தான் சம்மந்தம் இல்லையா, அவங்க சாப்பிட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, மாஸ்டர் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. யார் மேலே? ஸ்ருதி மேலே. ஏன்னு கேட்டால் நம்ம தான் கூப்பிட்டு போயிருக்கோம், இந்த ஸ்ருதி இப்படி பணம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ரவி
அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க, உன் பொண்டாட்டி வந்து என் கூட வந்தவங்களுக்கும் சாப்பாடு காசு கேட்பாளா அப்படிங்கும்போது, அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் கொடுத்துட்றேம்மா அப்படி ரவி வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் சுருதி பண்ணது ரொம்பவே சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன மாஸ்டர் அந்த மீனா தான் உங்களை வந்து ஏட்டிக்கு போட்டி பண்ணுவான்னா இந்த பணக்கார பிள்ளையும் இப்படி பண்ணுது அப்படிங்கும்போது, இப்போ எப்படி காரணமே அந்த மீனா தான். மீனா சொல்ல கேட்டுக்கிட்டு எனக்கு சுத்தமாக மறுவாதி கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கும்போது, சிந்தாமணி பக்கத்தில் போய் பார்வதி விஜயா பேசுகிறது நீ பெருசாக எடுத்துக்காத சிந்தாமணி நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை மருமகமார் வந்து மாமியாரை மதிக்கலைன்னா எப்படி அப்படின்னு உசுப்பேற்றுத்தாங்க. உடனே சிந்தாமணி பெருசாக எதுவும் பண்ணாதீங்க, மீனாலாம் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. மீனா பிள்ளை வந்து இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு சொன்னால் அந்த பிள்ளை கேட்குற பிள்ளையும் கிடையாது. இந்த பிள்ளைக்கு எதுவும் சரி போடுதோ அதான் செய்யும். அந்த சுருதி சொல்லுது ஒன்றும் தப்பாக தெரியல. ஏன்னு கேட்டால் மாமியாருக்கும் மாமியார் கூட உள்ளவங்களுக்கும் வேண்டான்னு சொன்னால் இது ஏற்புடையது தான். நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ஆகாதாளாக இருக்கீங்க, உங்களுக்கும் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கத்தானே செய்யும். கொடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சுருதி மேலே கடுப்பாக தான் இருக்கிற வீட்டை நைட்டு இன்றைக்கி என்ன ஏதாவது பேசி முடிச்சாகணும் அப்படின்னு நினைக்காங்க. அண்ணாமலை வந்தோடனே சொல்லுதாங்க, ஏங்க சுருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் என் ஃப்ரெண்டோட போயிருக்கேன், அங்கேயுமே சுருதி பொண்ணு பணம் கேட்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, வீட்டில் நம்ம சாப்பிட்றது வேறு விஷயம், கடையில் அவங்க முதல் போட்டு அதில் லாபம் எடுக்க பார்த்துட்ருக்காங்க. அதில் போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் நீ சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் லாயக்கூடாது. உனக்கு பணம் வேண்டாம் பார்வதிக்கு வேண்டான்ட்டானாக்கா அதுவே பெரிய விஷயம். இது சம்மந்தமாக நம்ம பேசாத, பேச்சை விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க. ரவி வந்தோடனே என்னடா ரவி உன் முன்னாடி இப்படி என் ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி கேட்டா வச்சிட்டா அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் எப்போவுமே அப்படித்தானம்மா உங்களுக்கு தெரியும், அவளுக்கு சரின்னு பட்டதை அவள் செய்வாள், நான் சொல்லி புரிய வைக்க பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மீத்து ஹோட்டல் சுத்தமாக ஓட மாட்டாங்கிறதுல அவங்க அனுப்புன ஸ்டாஃப்கிட்ட பேசுகிறாங்க, உங்களை அங்கே வேலைக்கு அனுப்புனது அங்கே நல்லா வேலை பார்க்குறதுக்கு இல்லை, தேவையில்லாத வேலையை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது தான் அப்படிங்கும்போது, இல்லை மேடம் ரவி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிச்சனை பார்த்துக்கிறாரு, எங்களால் ஒன்றுமே பண்ண முடில, நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல மேடம் ரவியை மீறி அப்படி இப்படிங்கிறாங்க. எப்படியாவது ரவியை நான் ஒரு நாள் வந்து நான் ஒரு இடத்துக்கு குறை வச்சிடுறேன், அன்றைக்கி நீங்கள் சொதப்பி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவிகிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. ரவி எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு மட்டும் நீங்கள் மட்டும் வரணும் அப்படிங்கும்போது, மேடம் நான் சுருதிகிட்ட சொல்கிறேன், சுருதிகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் நிறைய பேர் எடுத்துருக்கீங்க வேலைக்கு, அவங்கள வச்சு இது பண்ணுங்கள், நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் எப்படியாவது வந்தாகணும், பெரிய ஆர்டர் உங்களை மாதிரி ஆளுனா சமாளிக்க முடியாது, கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா ஆர்டர் நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலையை விட்டுட்டு சுருதிகிட்ட சொல்லாமல் கிளம்பி போகிறாரு. சுருதி கூட கிச்சனில் தான் நிற்காரு போல் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்லாவில் உட்காந்துட்ருக்காங்க. ரவி பின்வாசலோடி போய் மீத்து சொன்ன வேலையை செஞ்சிட்ருக்காரு. அப்போ மீத்து ஃபோன் பண்ணி மீத்து அனுப்பின ஆட்கள்கிட்ட சொல்லுதாங்க, சாப்பாட்டில் உப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கலந்துருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பாட்டில் உப்பு எல்லாத்தையுமே கலந்துருந்தாங்க. கலந்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் சப்ளை போயிட்டு இருக்குது. அப்போ அதில் 2 பேர் சாப்பிட்டு என்னங்க இவ்வளோ உப்பு இருக்குது அப்படிங்கும்போது, இவ்வளோ உப்பா ரவி போட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்க்குறோம். ஆமாம் நிறைய உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. ரவி இல்லை, ரவி எங்கே அப்படிங்கிறாங்க. அவர் கொஞ்சம் முன்னிட்டே போயிட்டார் அப்படிங்க. இவ்வளோ உப்பு யார் போட சொன்னா, வைக்க சொன்னா அப்படிங்கும்போது, இல்லை மேடம் எப்போவுமே ரவி சார் தான் போடுவாப்புல, இப்போ ஒரு இடத்துக்கு போனதுனால எங்களுக்கு தெரியல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ரவிக்கு கால் பண்ணி, என்ன ரவி எங்கே போன நீ, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்ட அப்படிங்கும்போது, இல்லை மீத்து வந்து பெரிய ஆர்டர் எடுத்தாங்களாம், பார்க்கறதுக்கு ஆள் இல்லை தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, நம்ம கை முதல் போட்டு பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் சம்பளத்துக்கு போய் அங்கே பண்ணிகிட்ருக்கியா, அங்கே கடை இப்படி ஆயிடுச்சு, கடையில் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா கடை நடத்த முடியாது அப்படின்னோடனே, அப்படியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆட்களை பார்க்க வச்சுட்டு ரவி அங்கேருந்து வந்து இங்கே எல்லாம் மேனேஜ் பண்ணி சரியாக அதை கொடுக்க வச்சிடுறாரு. கொடுக்க வச்சோன்னா வீட்டில் போய் நடந்ததை சொல்லி அண்ணாமலை அங்கிள்கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க சுருதி. கடையை வந்து நம்ம வச்சுருந்தா ரவி வந்து சுருதி சொல்கிறாங்க, நம்ம கடை வச்சா அங்கே மீத்துக்கிட்டு போய் வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அண்ணாமலை புரிய வைக்காரு. இங்கே பாரு ரவி, நீ வந்து ஹோட்டல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துறதுனால அவங்க ஹோட்டல் வந்து விழுந்துருச்சுங்கிறாங்க, அதனால் வந்து உங்கள் தொழிலில் ஏதாவது குழப்படி போட்டால் அவங்க பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கும்போது, அப்போ தான் ரவிக்கு தெரிய வருது, ஓஹோ அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்தாங்க, உப்பு கூட காரணம்லாம் அவங்க தான், தேவையில்லாத தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, இன்னும் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ சுருதிகிட்ட நடந்ததை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்போ தான் சுருதி நினைக்காங்க, சமையலில் இன்னொரு ஆள் நம்மளுக்கு பெஸ்ட்டாக வேணும், அவங்க நம்ம பார்ட்னராக இருக்கணும், அப்படின்னா தான் அந்த முதலுடைய அருமை தெரியும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது நம்ம யாரை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மீனாவோட எண்ணம் வருது. மீனா நல்லாவே சமைப்பாங்க, அதுபோக நம்ம மேலே பாசமாகவும் இருப்பாங்க, உண்மையாகவும் இருப்பாங்க, பேசாமல் அவங்கள நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக கூட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு
அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் எல்லாரையுமே கூப்பிட்டு அண்ணாமலை வீட்டில் எப்பவும் சொல்லுறது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. பதறிக்கிட்டு ரூமை பார்த்து ஓடுறாங்க. அங்கே ரூமை சாத்திக்கிட்டு அவங்க சம்மந்திக்கு கால் பண்ணுறாங்க, ஸ்ருதியோட அம்மாவுக்கு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.